அப்பாடா, டியான் பேசுறது எனக்கு மூச்சு வாங்குது. Come on, let's appreciate Dion. Come on. Announcement போட்டாங்க, சரி, ஒரு லாங் லிஸ்ட். Well done Dion. ஓகே, இந்த மாலையில் உங்கள் எல்லாத்தையும் பார்ப்பதில் சந்தோஷமாக இருக்குது. எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கீங்க? Amen. மறுபடியும் இந்த இடத்துல உங்கள் முன்னுக்கு ப்ரீச் பண்ணுறதுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். Because every time I stand here, I love it because you are a lovely people, and not just that, you are loved by God. Amen. Amen. Can we just close our eyes and just surrender? சிறிது நேரம் நம்ம நம்மளோட இருதயத்தை ஒப்பு கொடுப்போமா? What a good God He has been. ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரே, என் இருதயத்தை ஆயத்தப்படுத்துவீராக. We thank you, Lord Jesus. We thank you, Lord. You know, the best gift you can give someone is a word of prayer. உங்க பக்கத்துல யார் இருக்காங்களோ, would you just hold their hand? அவங்க கரத்தை பிடிச்சி சிறிது நேரம் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு எப்போ கிடைக்கும்னு தெரியாது, பட் சிறிது நேரம் அவங்களுக்காக ஜெபிக்கிறீங்களா? You never know what is going to happen, but they may need the prayer that you're doing right now. Would you prepare our hearts, Lord, this evening? Would you prepare our hearts, Lord, this evening? எங்களோட இருதயத்தை நீ துறப்பீராக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களுக்காக வைத்திருக்கிற வார்த்தையை குறித்து ஆண்டவரே, எங்களுடைய இருதயத்தை நீர் ஆயத்தப்படுத்துவீராக ஆண்டவரே. அப்பா, அப்படியாக என் ரைட்டில் லெஃப்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. From the worship team to the back media room, of Father, I pray everyone who is under the sound of my voice, of Father, I pray, God, that you will prepare their hearts, of Father. Lord, today as they walk, before they walk out of this place, Lord, meet them where they are, Lord. We thank you, Lord. And everybody in the house of the Lord say, Amen, Amen, Amen. All right. ஆண்டோட வார்த்தைக்கு போகிறதுக்கு முன்பாக, ரைட், எல்லாருமே வீட்டில் இருக்கோம், ரைட்? எல்லாத்துக்குமே வீடு இருக்குது. தேங்க்யூ காய்ஸ், தேங்க்யூ. எல்லாத்துக்குமே வீட்டில் இருக்கோம், ரைட்? இந்த வீட்டில் நிறையா இடம் இருக்குது, கரெக்டா? லிவிங் ரூம் இருக்குது, கிச்சன் இருக்குது, பாத்ரூம் இருக்குது, பெட்ரூம் இருக்குது, பக்கிங் இருக்குது. What else do we have? Balcony. சில பேர் வீட்டில் பால்கனி இருக்கும், ஸ்டடிங் ரூம் இருக்கும். ஆனால் இது எல்லாம் காட்டிலும் எது முக்கியமான இடம்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சொல்லுங்கண்ணே. ப்ரேயர் ரூம். ப்ரேயர் ரூம். வாவ் வாவ் வாவ். இது எல்லாம் காட்டிலும் என்ன முக்கியமான ரூம் கிப்ரோ? லிவிங் ரூம். லிவிங் ரூம். ஏன்னா அப்போ தான் அவர் கேம் விளாடணும் தானே, இல்லையா? அதுதான் பூந்தோனே வருது. ஓகே, நைஸ். Let's ask Denita. Denita, which one of these is the most important place? Bathroom. அது எனக்கு தெரியாது, அது வேற பிஸ்னஸ் அது. Zach, can you shout and answer which one is the most important to you? Dining room. Whoa, yeah, Zach, biryaniya. But Zach was right. The most important place in a house, என்னை பொறுத்த வரைக்கும், ஒரு டைனிங் ரூம். அங்கே தான் என்ன இருக்கு? சாப்பாடு இருக்கு. சாப்பாடுலேயே இருங்க எல்லாரும். அங்கே தான் டேபிள் இருக்கு. எவ்ரிபடி சே டேபிள். சி டேபிள் அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. நம்புறீங்களோ இல்லையோ, நீங்கள் ஒரு இடத்துல நீங்கள் போய் டைனிங் டேபிள் மொத கடையில் வாங்க போது நல்லா பார்த்து வாங்குவீங்க. இது எல்லாத்துக்கும் பத்துமா, இந்த மெட்டீரியல் நல்லா இருக்குமா, இது என்னது லாஸ்ட் லாங் பண்ணுமா, ரைட்? ஏன்னா வீட்டுக்கு வர விருந்தாளிலாம் அங்கே தான் நீங்கள் பரிமாறுவீங்க சாப்பாடு. ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த ஹோம் சர்ச்சுக்கு போனீங்கன்னா அங்கே தான் சமைச்சு வச்சுருப்பாங்க மேசையில், ரைட்? கீதாக்கா இன்னைக்கு இல்லை, இருக்காங்க. ஓகே கீதாக்கா, தேங்க்யூ. அதே சமயத்தில்
இந்த ஃபெலோஷிப், இந்த ஆராதனை முடிஞ்சு கீழே போனால் என்ன இருக்கும்? சாப்பாடிலே இருக்கு, டேபிள் இருக்குங்க. ஃபெலோஷிப் ஏரியாவில் டேபிள் இருக்கும். நான் இந்த டேபிளில் இங்கே தான் நம்ம சில பேர் பேசுறது நம்ம கேள்விப்படுறோம். சிஸ்டர் எனக்கு குக்கூயே நல்லா இல்லை சிஸ்டர் சொல்லியிருக்கீங்களா? பிரதர் இன்னைக்கு மேட்ச்சு பவராக இருக்கும், நீங்கள் பாருங்களேன். இதெல்லாம் வந்து டேபிளில் தான் நடக்கும், ரைட்? இதெல்லாம் டேபிள் தான் இருக்கும். அதே போல் வீட்டில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் ரூமில் தான் முக்கியமான கான்வர்சேஷன்லாம் நடக்கும். சீரியஸானதுலேருந்து சிறப்பான விஷயம் கூட அந்த டைனிங் டேபிளில் தான் நடக்கும். சொல்கிறோம்ல, பிள்ளைங்களாம் சாப்பிட்டா போய் மேசையில் சாப்பிடுன்னு, டைனிங் டேபிளில் சாப்பிடுன்னு. சில நேரங்களில் டைனிங் டேபிள் தான் ஹோம் ஒர்க் செய்வாங்க, என்னென்னமோ. லாட் ஆஃப் கான்வர்சேஷன்ஸ் ஹேப்பனிங் இன் த டேபிள் பிகாஸ் இட் கீப்ஸ் அஸ் டுகெதர். ஆமென். அதே போல தான் பிரியமானவர்களே, ஆண்டவர் பைபிளில் a lot of examples that the Lord gave, he actually sat with the others over the table and had conversation. See, இந்த டேபிள் வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக்கான ஒரு விஷயமா இருக்கலாம், ஒரு பாசிட்டிவான விஷயமா இருக்கலாம். ஆனால் சில நேரங்களில் இந்த டேபிள் அந்த அளவுக்கு ஒரு பாசிட்டிவான காரியம் இல்லை. இட்ஸ் லைக் அவங்க அந்த டேபிள் இருந்தால் நான் அங்கே போய் உட்காரலாமா? எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? அந்த டேபிள் அங்கே இருந்தால் நான் உட்காரலாமா? I'm not as worthy as them. I can't fit in. ஐயோ, அவங்க என்ன நினைப்பாங்க? நாங்கள் போய் உட்காரலாமா? இல்லை சில பேர் நம்ம கடையில் அல்சஃபா இல்லை மாமா கடையில் எங்கே வேணாலும் போனாலும் திடீர்னு அந்த டேபிளில் அங்கே ஒரு ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியே பார்க்காதீங்க, அப்படியே நடந்து போங்க. பண்ணியிருக்கீங்களா? நீங்களா நல்லவங்களா? சாரி, நான் பண்ணியிருக்கேன். என்ன பார்த்தா ஐயோ பார்க்காதீங்க அந்த மாதிரி. ஸோ சம்டைம்ஸ் table is not so good because we want to try to escape. But let me tell you, people of God, beloved, ஆண்டவர் மேசையில் உட்கார்ந்த ஆட்கள் வந்து பெர்ஃபெக்டான ஆள் கிடையாது. Not just smart, not just rich, not just perfect people, but he invited everybody to the table. எல்லாத்தையுமே அந்த மேசை கொண்டு வந்தார். Amen. இன்னைக்கு இந்த செய்தியின் தலைப்பு வந்து இட்ஸ் சம்திங் வெரி க்ளோஸ் டு மை ஹார்ட். இது வந்து என்னன்னா, நான் 2024-2025க்கு கடந்து செல்ல அந்த பீரியட் ஆஃப் டைம், ரைட்? ஐ திங்க் சம்மர் இன் நவம்பர் டு டிசம்பர், திஸ் இஸ் சம்திங் தட் காட் ஆக்சுவலி லே இன் மை ஹார்ட். அண்ட் ஹி செட், and of course this goes to you as well, there is a table prepared for you. Amen. உங்களுக்காக ஆண்டவர் ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தியிருக்கார். Amen. Amen. பிரியமானவர்களே, நம்ம இன்னைக்கு ஒரு வசனத்தை நம்ம பார்ப்போம். இது எல்லாத்துக்கும் நல்லா தெரிஞ்ச ஒரு வசனமா இருக்குது. இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு வசனமா இருக்கு. Psalms 23, சங்கீதம் 23, அதை நம்ம பார்க்க போகிறோம். Alright, so let's watch. You see, ஆண்டோட டேபிள் வந்து நிறைய காரியத்தை குறிக்கிறது. அது ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இன்டிமசியாக இருக்கட்டும், அது வந்து ஒரு கேதரிங்காக இருக்கட்டும், ரெஸ்பெக்ட், ஆனர், ட்ரஸ்ட், அது என்னவா இருக்கட்டும். But let me explain to you 4 things that I find out from the God's table. Right? Number 1, God's table symbolizes love. ஆண்டோட இந்த டேபிள் வந்து என்னத்தை குறிக்கிறதுனா அன்பை குறிக்கிறது. Amen. பிரியமானவர்களே, எங்க அன்பு இருக்கோ அங்க நிறைவு இருக்கிறது. Where there is love, there is abundance, there is completeness. பார்த்துருக்கீங்களா? யாரையாச்சும் நீங்கள் நேசிச்சிருந்தீங்கன்னா, இல்லை அவங்க உங்களை நேசிச்சிருந்தாங்கன்னா, நீங்கள் மிக அதிகமாக செய்வீங்க, சரியா இல்லையா? You will do a lot because you love them, so you do a lot. And likewise, people of God, the table God has prepared for you, அவர் வந்து உங்களை நேசிக்கிறனால அவர் உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தி வைத்துட்டார். சங்கீதம் 23 வசனம் 1-2 பார்ப்போம். 1வது வசனம் படிப்போமா? Moses அண்ணா. Yes. Come on everybody, let's appreciate Moses அண்ணா. கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். Amen. நீங்க பாருங்க, David, he's saying the Lord is my shepherd. பிரியமானவர்களே, இங்க ஒரு காரியத்தை நீங்க பார்க்கணும். இப்போ மோசஸ் அண்ணா படிச்ச அந்த வசனம் வந்து அதுல போட்டுக்க, கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். டேவிட் நினைச்சிருந்தா சொல்லிருக்கலாம் கர்த்தர் ஒரு மேய்ப்பரா இருக்கிறார் சொல்லியிருக்கலாம். He could have said the Lord is a shepherd, but why he want to say he's my shepherd? கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார். காரணம் பிரியமானவர்களே, David knew that the Lord loves him so much that he's so confident the Lord will be with him and will do the things. Amen. அதே போல நீங்க பார்க்கலாம், நான் தாழ்ச்சி அடையேன். இங்கிலீஷ்ல நீங்க பார்க்கலாம், I shall not want.
சில பைபிள் வேர்ஸ்ல நீங்க பார்க்கலாம், I shall not lack anything. இது என்னது குறிக்குதுன்னா, he has given you everything. எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். there is a completeness. அங்க ஒரு பரிபூர்ணமான ஒரு விஷயம் இருக்குது. இதே போல தான் see the Passion translationல போட்டிருக்கு, Yahweh is my best friend and my shepherd. I always have more than enough. விசுவாசிக்கிறீங்களா? எல்லா நேரங்களும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மீறி ஆண்டு உங்களுக்கு கொடுத்துருக்கார். பிரியமானவர்களே, Yahweh is my best friend. பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நேசிக்கலன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்க முடியாது. Because he loved me, and that's why I know he's my best friend. God's table symbolizes love everybody. ரெண்டாவது வசனம் பார்க்குறோம், அவர் என்னை புல்லுள்ள இடங்களை மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He makes me to lie down in green pastures. He leads me beside still waters. Now why green pasture? ஏன் புல்லுள்ள இடங்கள் நம்ம சொல்கிறோன்னா, இந்த ஆடுகள் இருக்குல்ல, they need to feel safe, they need to feel full, they need to feel like they are safe, peaceful. God has given you the provision that you need to be calm, peaceful. இருக்கிறது எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துட்டார். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்கலாம், அங்கே போட்டிருக்குது, அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். He leads me beside the still waters, because there's a thing about the sheep. ஆடுகள் வந்து அக்ரெசிவான தண்ணியை பார்த்தா அது ஓடி போயிடும். It needs to be very still, relaxed, சமாதானமான ஒரு இடம், ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடம். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மினிமம் மட்டும் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைக்கல. He didn't just provide you the minimum, he provides in fullness. யோவான் 10:10 ரெண்டாவது பக்கெட்டு போட்டிருக்கு, I have come that they may have life and have it to the full. தமிழ்ல கேட்போனே, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான். நானே அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூர்ணம் அடையவும் வந்தேன். பிரியமானவர்களே, அங்க போட்டிருக்கு, நான் அவங்களுக்கு ஜீவன் மட்டும் கொடுக்க வரல, ஆனா என்ன வந்திருக்கு, அது பரிபூர்ணப்படவும் வந்தேன் ஆண்டு சொல்றார். He's not just here to give you just 2 kilo 3 kilo of blessing, but when he comes he gives you full. எடுத்துக்கோங்க அப்படி ஆண்டு சொல்றார். Amen. Beloved, the table God has prepared for you. அவரோட அநாதி அன்பு அங்க இருக்கு, unfailing love அங்க இருக்கு. அது மட்டும் இல்ல, அங்க ஒரு completeness இருக்கு, அங்க ஒரு provision இருக்கு. Amen. Amen. ஆண்டவர்ட்ட கேட்டேன், while I was thinking, why did God say, I have read a lot of quotes about tables and seat and stuff. I think last year IP also got I think Jojo was in the video, something like that, right? I think it was about more to like there is a seat at the table. And I always ask God, in the Vati the word table is so strong to me, why not the chair? And then I came to realize, ஒரு நாற்காலி, ஒரு அமர்வுக்கு வந்து is just for you to sit, but table is for you to receive. Amen. Amen. பிரியமானவர்களே, ரெண்டாவது காரியத்தை பார்ப்போம். ஒன்றாவது காரியம், God's table symbolizes love, right? ரெண்டாவது காரியம், God's table, it represents hope, ஒரு நம்பிக்கை. பக்கத்து திரும்ப சொல்லுங்க, ஒரு நம்பிக்கை. மூணாவது வசனம் பார்ப்போம். அவர் எனது ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்தின் மித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். பிரியமானவர்களே, அவர் என் ஆத்துமாவை தேற்றுகிறார். He restores my soul. In another words, he is giving me a new hope. எனக்கு ஒரு புதிய நம்பிக்கை அங்கே ஏற்படுகிறது. Amen. அவர் வந்து என்ன செய்றாரா, என் ஆத்துமாவை தேற்றுகிறார். He restores my soul. He's giving me a second chance. எனக்கு இன்னொரு சான்ஸ் இருக்கு, இன்னொரு வாய்ப்புகள் இருக்கு. பிரியமானவர்களே, எல்லாத்துக்குமே 2025 கடந்து வந்துட்டு பிற்பாடு எல்லாத்துக்குமே வந்து it's not always sunny. And sometimes you may feel like, இப்போதான் February, ஆனால் எல்லாமே முடிந்து போன மாதிரி இருக்கே அப்படின்னு இருக்கிறவங்களும் இருக்காங்க. You never know. Let me tell you one real truth. Doesn't mean they come to the church and praise and say Yahweh and sing and dance. That means they are fine inside. But let me tell you today, ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்கிறார். ஆமென். காரணம், அந்த டேபிள், ஆண்டவர் உங்களை அழைத்த அந்த டேபிள் வந்து ஒரு புதிய நம்பிக்கைக்கு அடையாளம்.
Amen. See, then he leads me in the path of righteousness for his name's sake. ஒன்று ராஜாக்கள் 17:12. You don't have to turn it. But ஆனால் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து இலாய்ஜா வந்து ஒரு இஸ்திரியை வந்து சந்திக்கிறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இஸ்திரி கிட்ட வந்து ஒன்றுமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பிடி மாவும் கொஞ்சம் எண்ணெயும் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை சாப்பிட்டு நான் என்ன ஆக போகிறேன், செத்து போகிறேன்னு சொன்னாங்க. ரைட்? See, there is no hope. சொல்லுங்க, no hope. நோ ஹோப். ஆனால் அதே அதிகாரத்தில் 14-16 அந்த ஒரு அற்புதம் நடக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் என்ன திரும்ப நடந்துச்சு, மாவு முடியவில்லை, எண்ணெயும் பாத்திரத்தில் குறையவில்லை. பக்கத்து திரும்ப சொல்லுங்க, மாவு உங்கள் வீட்டில் முடியாது, எண்ணெயும் உங்கள் வீட்டில் குறையாது. அதுக்கு நீ இன்னைக்கு போய் கிச்சனில் போய் நைஃப் உங்களோட எண்ணெயை திறந்து பார்க்காதீங்க, முடிச்சாலையார் அப்படின்னு. பட் ஐ மீன் ஃபார் ரியல், நீங்கள் ஆண்டவரை நம்பும் பொழுது எல்லா காரியம் அப்படியே ஒரு லைட்டாக முடிஞ்சு போகிற மாதிரி இருக்கும். ஆனால் பிரியமானவங்களே, மாவு குறையாது, எண்ணெயும் முடிஞ்சு போகாது. Amen. Amen. அது காரணம் ஆண்டவர். You know, God invites you to a table and He is giving you a new hope. Touch somebody and say hope. See, பிரியமானவர்களே, காலம் வாய்த்தாலும் வாய்க்காம் விட்டாலும் அவர் உண்மை உள்ளவர், அவர் ஆண்டவர், அவர் உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா தேவைகளும் சந்திப்பார். ஆமென். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அதுக்கப்புறம் 4வது வசனம் பார்ப்போம். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோட கூட இருக்கிறீர், உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். 4வது வசனம் சொல்லுது, நான் மரண இருளில் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். I will fear no one. See, as you sit in the table that God has presented for you, ஆண்டவர் உங்களுக்காக ஏற்படுத்துகிற அந்த பந்தியில நீங்கள் அமரும் பொழுது நீங்கள் யாருக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா இப்போ let's say இந்த நாட்டோட ராஜா உங்களை வந்து விருந்துக்கு அழைக்கிறாரு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு எப்படி இருக்கும்? ராஜாவே என்னை அழைச்சிட்டார்ல, அப்படி தானே இருக்கும். நான் யாருக்கு பயப்படுவேன்? இன்னும் அந்த அந்த ஒரு 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 பாடி லாங்குவேஜில் அப்படியே மாறிடும். திரும்ப அந்த அந்த வீட்டில் நடந்து போகும்போது உங்கள் பாடி லாங்குவேஜே மாறிடும். யாராச்சும் கேட்டால் கூட லைக் யாராச்சும் கேட்டால் உங்களுக்கு இன்விடேஷன் அவரே என்னை கூப்பிட்டாரு, அந்த மாதிரி ஒரு ஒரு பாடி லாங்குவேஜ், ரைட்? பாடி லாங்குவேஜ்லாம் மாறிடும். பிகாஸ் யூ ஃபியர் நோ ஒன். See, when you sit at God's table, நீங்கள் ஆண்டரோட அந்த டேபிளில் உட்காரும் பொழுது you are resting in His authority. நீங்கள் அவரோட அதிகாரத்திலே நீங்கள் அமர்ந்து கொண்டு இருக்கீங்க. Why fear? And then sometimes when you are sitting at the table, you suddenly realize, oh, எனக்கு இந்த காரியத்தை குறித்து பயமாக இருக்கு, என்னோட பிற்காலத்து ஃப்யூச்சரை குறித்து எனக்கு பயமாக இருக்குது. ஒருவேளை நாளைக்கு நான் என்ன செய்வேன், இல்லை ஒருவேளை இது முடியுமா முடியாதா, இல்லை என் பிஸ்னஸ் இப்படி தான் போகுமா இல்லை போச்சா, இது எல்லாத்தையும் உங்களுக்கு ஒரு பயம் இருக்கும். பட் ரிமெம்பர், the one who invite you to the table is the Lord. ஆண்டவர் தான் உங்களை அந்த டேபிளுக்கு அழைத்தார். பிரியமானவங்களே, அது கடைசி அந்த verse 4 அந்த கடைசியில் போட்டிருக்கோம். It says, your rod and your staff, they comfort me. Shepherd இந்த rod இந்த staffல வச்சு பார்த்துருக்கீங்களா? One is for protection, another one is if you go in a wrong direction, வழி தப்பி போயிட்டீங்கன்னா அப்படியே இழுத்துட்டு வரும். எத்தனை பேர் பிள்ளைங்க அம்மா அப்பா வந்து கொஞ்சம் லைட்டாக ட்ராக் மாறுற மாதிரி திரும்பி வா அப்படின்னு செய்கிறீங்க. அதே போல தான் ஒரு ஷெப்பர்டோட வேலை. He is not only removing your fear, but He's also bringing you to the right direction. திரும்பி வா, come back to the right direction. Amen. Amen. 3வது காரியம் பார்க்குறோம். See, the first one, it symbolizes love. The second one, it represents hope. 3வது காரியம் வந்து God's table shows grace. கிருபை. பக்கத்து திரும்ப சொல்லுங்க, கிருபை. கிருபை பாடுறோம்ல, ஆண்டவரே உங்கள் கிருபை இல்லைன்னா நாங்கள் ஒன்றும் இல்லை. Amen. ஆண்டோட கிருபை. பிரியமானவர்களே, when you sit at God's table,
there is so much of grace. பிரியமானவங்களே, நீங்கள் பாருங்க, this part is my favorite. இந்த சாம்ஸில் இந்த 5வது வசனம் is my favorite. படிங்க என்ன. என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. Amen. நீங்க கேளுங்க, சங்கீதம் 23 வசனம் 5 சொல்லுறது, you prepare a table before me in the presence of my enemies, you anoint my head with oil, my cup runs over. நீங்க பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிறாரு, உன் சத்துருக்கள் முன்பாக நான் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தேன். பிரியமானவர்களே, எல்லா நேரமும் சத்துருக்கள் மனுஷ ஃபார்மில் இருக்க மாட்டாங்க. இட்ஸ் நாட் ஆல்வேஸ் லைக், ஓ திஸ் பர்சன் ஹேட் மீ, சத்துரு, இவங்க என்னை பற்றி தப்பாக பேசிட்டாங்க, சத்துரு. No, I mean for real, right? It's not always in the form of human. எப்போதுமே ஒரு ஹியூமனோட இதில் இருக்காது. ஆனால் பிரியமானவர்களே, can I have the visual please? விஷுவல் வந்துடும். இந்த டேபிளை சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் உங்களோட கவலை, குழப்பம், கடன் பிரச்சனை, பயம், நீங்கள் எதெல்லாம் தொலைந்து போனீங்க, உங்களுக்கு குறைவுகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அது எல்லாம் ஒரு சத்துருக்கள் போல உங்களை சுற்றி உட்காந்துருக்கு. பிரேமானவர்களே, பட் ஹியர்ஸ் த கேட்ச். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? let me get a chair. ஓகே, கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வந்துட்டேன். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? பிரியமானவர்களே, இஸ் a very good one, please listen. சங்கீதம் 23 வசனம் 5 சொல்கிறது, ஆண்டவர் உங்க சத்துருக்கு முன்பாக ஒரு பந்தியை ஆயத்த பண்ணி அவர் உங்களை உட்கார சொல்லுகிறார். straight to what you are seeing, your confusion, உங்களோட குழப்பம், உங்களோட பயம், உங்களோட எல்லாம் வேணாம், whatever it is, உங்களோட அவமானம் எல்லாத்தையும் காட்டிலும் நீங்க நேரா பார்க்குறீங்க. ஆண்டவர் உங்ககிட்ட சொல்ற, உன் தலையை நான் அபிஷேகம் பண்ணுவேன், எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவேன், உன் பாத்திரம் நிரம்பி வழியும் ஆண்டவர் சொல்லுகிறார். It's real. The Lord said, people of God, I sit, the Lord prepared a table for me in the presence of my enemies. நான் உட்கார்ந்திருக்கேன், நான் நேரா பார்க்கிறேன். பிரியமானவர்களே, நான் என் குழப்பத்தை நேரா பார்க்கிறேன், என்னோட ஹர்ட்ஸை நான் நேரா பார்க்கிறேன், என்னோட கவலையை நான் பார்க்கிறேன், என்னோட காசு பிரச்சனையை நான் பார்க்கிறேன், என்னோட ஃபியூச்சரை குறித்து பயத்தை நான் பார்க்கிறேன், நான் அவமானப்பட்டதை பார்க்கிறேன், எல்லாத்தையும் நான் நேரா பார்க்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், He will anoint your head with oil and your cup will run over. Are you excited, people of God? Oh, okay, I got it sorted. Are you excited? ஆண்டவர் சொல்கிறார். சரி, அது எனக்கு தெரியல உங்களுக்கு இந்த பாட்டு ஞாபகம் இருக்குமான்னு. இது வந்து ஒரு ஐ கான்ட் ரிமெம்பர் விச் எல்லாம், பட் இந்த பாட்டு வந்துச்சு, என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. இது வந்து கொஞ்சம் பழசு, ஆனால் வந்து அந்த பாட்டு வந்து இருந்துச்சு, என் பாத்திரம், ஐ திங்க் சாங் இஸ் நிரப்புமே ஓ சம்திங்லாம், என் பாத்திரம் நிரம்பி வழிந்திட உம்மாவியை ஊற்றுமே. ஊற்ற ஊற்ற நிரம்பி வழிகிறது. பிரியமானவர்களே, இதுதான் என்ன நடந்துச்சு 2 ராஜாக்கள் 4 வந்து நடந்துச்சு. மறுபடியும் ஒரு இஸ்திரியை பார்க்குறாங்க, எலைஷா, ஹி சீயிங். அண்ட் தென் அங்கே என்ன நடந்துச்சுன்னா, வேற அந்த இடத்துல வந்துட்டு அவங்களுக்கு மறுபடியும் அதே பிரச்சனை. ஆனால் அங்கே ஒரு ஜார் ஆஃப் ஆயில், ஒரு பாத்திரம் இருந்துச்சு. அந்த பாத்திரம்லாம் போய் பிஞ்சாம் பண்ணிட்டு வரும்பொழுது அது அப்படியே நிரம்பி வழிகிறது. ஸ்டாப் பண்ணலை, நிரம்பி வழிகிறது. ரைட்? பிரியமானவர்களே, see here's the thing, confusion, fear, இது எல்லாம் உங்களை சுற்றி இருக்கு. இருந்த மாதிரி you are sitting in a table full of your things. ஆனால் ஆண்டவர் சொல்கிற அந்த இடத்துல கூட நான் உனக்கு ஒரு வெற்றியை தருகிறேன் ஆண்டவர் சொல்கிறாருன்னா, இது கிருபை இல்லைன்னா வேற என்னங்க எனக்கு தெரியல. இது கிருபை இல்லைன்னா வேற என்னது? பக்கத்து திரும்ப சொல்லுங்க, இது கிருபை, வேற ஒன்றும் இல்லை. இது கிருபை. Come on, இது கிருபை guys, இது கிருபை. This is grace. I want you to know,
நிறைய டேபிளில் நீங்கள் நினச்சி பார்க்காத நேரத்தில் ஆண்டவர் உங்களை அந்த டேபிளை உயர்த்தி இருப்பார். அது கிருபைங்க, அது கிருபை. See, a lot of places sometimes நம்ம யோசித்து பார்ப்போம். See, வேலை இடத்துல கூட உங்களுக்கு இருக்கிறது ஒரு டேபிள் தான், அங்கே ஸ்கூலில் யூனிவர்சிட்டியில் அங்கே இருக்கிறதும் ஒரு டேபிள் தான். But let me tell you, at the end of my sermon today, இதுக்கப்புறம் எந்த டேபிளை பார்த்தாலும் உங்களுக்கு தெரியணும் அது ஆண்டவர் உங்களுக்கு வைத்த டேபிள். Amen, amen. விசுவாசிக்கிறீங்களா? பின்னாடி அங்கே 2 பேர் உட்காந்துருக்காங்க. நீங்கள் உட்காந்துருக்கிறதும் ஒரு டேபிள் தான், ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற ஒரு டேபிளாக இருக்கும். Amen. அநேக டேபிள் ஆண்டவர் இன்னைக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார். God is preparing so many tables and I'm so excited this evening. Lot of tables. பிரியமானவர்களே, ஆண்டவரோட டேபிள் அன்பை குறிக்குது, நம்பிக்கையை குறிக்குது, கிருபையை குறிக்குது. 4வது காரியம் பார்ப்போம். It says here, God's table reflects His presence. எதை குறிக்குதுன்னா ஆண்டோட பிரசன்னத்தை குறிக்குது. 6வது வசனம் படிப்போம். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களால் நிலைத்திருப்பேன். Amen. See, ஏன் பிரசன்ஸ்னா நீங்கள் பாருங்க, இப்போ ஒரு விருந்துக்கு போகிறோம் எடுத்துக்கோங்களேன். ஒரு விருந்துக்கு போகிறோன்னா அந்த விருந்துக்கு அழைத்தவர் இல்லாமல் உங்களுக்கு அங்கே சாப்பிட்றது கொஞ்சம் சிக்கானா இருக்கும். அப்போ நம்ம கேட்போம், நீங்கள் சாப்பிட்லையாங்க, வாங்க நீங்களும் சாப்பிடலாம், ஐயோ வாங்க வாங்க போட்டு வாங்க சாப்பிட்லாம், அப்படி தான் நம்ம சொல்லுவோம். ஏன்னா அவங்களோட கம்பெனி நம்மளுக்கு தேவை, அவங்களோட ப்ரைஸ். ஏன்னா அவங்க தானே கூப்பிட்டாங்க. ஆனால் வெட்டிங்லாம் போனால் வேற கதை, பொண்ணு மாப்பிள்ளை கூப்பிட முடியாது. பட் ஆனால் இஃப் யூ கோ டு அ நார்மல் டின்னர் அண்ட் ஸோ ஆன், வி வாண்ட் த பர்சன் டு பி தேர். காரணம் என்னவென்றால் வி வாண்ட் டு ஃபீல் தியர் கம்பெனி. வென் த லார்ட் இன்வைட்ஸ் யூ, பிரியமானவர்களே, ரிமெம்பர் த ஒன் ஹூ ஹோஸ்ட் த டேபிள் இஸ் த லார்ட். ஏற்படுத்தின ஆண்டவர். அவர் அங்கே இருக்கும் பொழுது அவரோட பிரசன்னத்தை நீங்கள் உணர்வீங்க. அவரோட பிரசனை நீங்கள் உணரும் போது சங்கீதம் 23:6 சொன்னது பிரகாரம் என்ன போட்டுருந்துச்சுன்னா, மறுபடியும் சொல்லுங்க. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். Amen. Surely goodness and mercy will follow you all the days of your life and I will dwell in the house of the Lord forever. பிரியமானவர்களே, ஆண்டோட பிரசன்னம் எங்கே இருக்கோ அங்கே ஒரு முழுமை இருக்குது, அங்கே ஒரு கம்ப்ளீட்னஸ் இருக்குது, அங்கே ஒரு 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 ப்ரொவிஷன் இருக்குது, எல்லாமே அங்கே இருக்குது. நீங்கள் பயப்பட காரியம் எதுவுமே நீங்கள் பயப்பட தேவையில்லை. பிகாஸ் the one who hosts the table is the Lord. See, பைபிளில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ஆண்டவர் நிறையா பேர் டேபிளில் கூப்பிட்டு வச்சு உட்காந்து, there's so many stories. There's tax collectors, there's this person, that person, so many people. And then end up, right, there's so many changes over the table. ஒரு டேபிள் ஒவ்வொரு டேபிள் நிறைய மாற்றத்தை ஆண்டவர் உண்டு பண்ணார். அதே போல் பிரியமானவங்களே, நீங்களே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்களே ஒரு மென்டர்ஷிப்க்கு ஒரு ஆளுக்கு போய் பண்ண போகிறீங்கன்னா, ஒரு கடையில் கூப்பிட்டு பேசுனீங்கன்னா அப்படியே டக்கு டக்குன்னு people open up to you over a table. There's a lot of changes over a table. பிரியமானவங்களே, நீங்கள் ஆயத்தமாக இருந்தீங்கன்னா இந்த 2025 ஆண்டவர் டேபிளை பாய்ச்சி உங்களுக்கு நிறைய சேஞ்சஸ் கொண்டு வருவார். Amen. There's a lot of changes that is waiting for you. எந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு மாற்றம் வேணும், எந்த இடத்துல உங்களுக்கு இன்னைக்கு ஒரு 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 விடுதலை வேணும், எந்த இடத்துல இன்னைக்கு உங்களுக்கு ஐயோ இப்படி இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு வேணும், உங்கள் சத்துருக்களை பார்த்து நீங்கள் பயப்படாதீங்க. பிரியமானவங்க, there's much more to the story. ஆண்டவர் இந்த பூமியில் ஜேர்னி பண்ணும் பொழுது it wasn't a cool thing to eat with people who are not qualified. You know what I mean? It's something that he wanted to do, but அது இப்போ நார்மலாக ஹியூமனாக பார்க்க it's not a cool thing. But let me tell you, it was at the very heart of his mission. அது அவரோட அழைப்பாக இருந்துச்சு, அது அவரோட கடமையாக இருந்துச்சு, அது அவரோட ஊழியமாக இருந்துச்சு. பிரியமானவர்களே, are we choosing people on our table? ஆண்டவரே சூஸ் பண்ணாதப்ப நம்ம ஏங்க சூஸ் பண்ணுறோம்? say ouch. இது எனக்கும் சேர்த்து தான் இந்த sermon. ஆண்டவரே சூஸ் பண்ணலை,
நம்ம யாருங்க சூஸ் பண்ணுறது? அதுக்குன்னு இன்னைக்கு பைலிங்குவல் சர்வீஸ் முடிச்சோன்னா கீழே எல்லா டேபிளும் காப்போங் பண்ணி கம்பைன் பண்ணி எல்லாரும் சேர்ந்து உட்காருவான்னு அந்த மாதிரி மாறிட்டிங்கன்னா அப்பா எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறேன், மேபி பாஸ்டர் அடுத்த வாரம் வந்து ஷாக் ஆயிடுவார். பட் இட்ஸ் ட்ரூ. லீவ் நோ ஒன் பிஹைண்ட். Leave no one behind. See, இது something, I don't know how many years I'm in bilingual now. I can't remember, but it's many years. 1920, I think about 7-8 years now. But whatever it is, from the start to the end, I feel like there's always one thing with bilingual. Let's not leave out anybody. சில்ட்ரன் சர்ச்சில் இருந்தப்பயும் சரி, யூத்தில் இருந்தப்பயும் சரி, இப்போ யங் அடல்ட்ஸில் இருக்கப்போ சரி, the message is still the same. Don't leave anyone behind. See, நம்ம கிங் அங்கிளை பார்த்தீங்கன்னா அவர் he just go and gather people. Oh, King Uncle! Just go and gather people. There's so many of you. எனக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் இங்கே இருக்கிற நிறைய பேர் நீங்கள் இருக்கிற இடத்துல அப்படியே எல்லாத்தையும் கும்போல் பண்ணிடுவீங்க. எங்கே ஷோ பார்க்க இருக்காங்களோ அங்கே கும்போல் ஆயிரும். எங்கே வினோ ஆண்டி இருக்கா, வினோ ஆண்டி வந்து டிஃப்ரெண்ட் கேஸ். அங்கே ஆள் இல்லைன்னா அவங்களே தேடிட்டு போவாங்க. I appreciate each and every one of you. I really appreciate. ஒருவேளை உங்கள் பேர் சொல்லாமல் இருக்கலாம், பட் எனக்கு தெரியும் உங்களோட இடத்துல you will definitely அவங்கள சுற்றி எல்லாருமே இருப்பாங்க. Amen. Amen. நீங்கள் பார்த்தீங்கன்னா you see church, ஆண்டவர் உங்களுக்கு இந்த 2025 ஒரு பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துறா சொன்னாக்கா, you have a seat. உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது அதில் உட்கார்றதுக்கு. You have a place to sit. It doesn't matter, listen carefully, it doesn't matter on earth யார் உங்களை இன்வைட் பண்ணுறாங்களோ இல்லையோ, யார் உங்களை மதிக்கிறாங்களோ இல்லையோ, யார் உங்களை ஆனர் பண்ணுறாங்களோ இல்லையோ, இந்த கல்யாணத்துக்கு உங்களை கூப்பிட்டாங்களா இல்லையா, அந்த விருந்துக்கு உங்களை கூப்பிட்டாங்களா, அதெல்லாம் கவலை இல்லைங்க. ஆனால் ஆண்டவர் அழைக்கிற டேபிளில் நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு இடம் இருக்குது. It doesn't matter. You know, all my life there's only one thing. At the end of the day, I will still say, it doesn't matter for me because God is on my side. It doesn't matter for me. And some people call you, what a crazy faith is that? But it's true. It's true. Now, this faith keeps me going. And definitely my family too. This keeps us going. யார் உங்களை அழைக்கிறாங்களோ இல்லையோ, பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்காக வைத்திருக்கிற அந்த பெரிய டேபிளில் உங்கள் இடத்தை யாருனாலும் எடுக்க முடியாது. இந்த 2025 ஆண்டு உங்களுக்கு ஒரு இடம் வைத்திருக்காரு. அந்த இடத்துல நீங்கள் போய் பார்க்குறப்ப அங்கே என்ன இருக்குன்னா, பிரியமானவர்களே, ஒரு பேர் இருக்கும். அந்த பேருக்காக ஆண்டவர் அவரோட வாழ்க்கையை உங்களுக்காக அர்ப்பணித்தார். அந்த பேரில் beloved என்று எழுதியிருக்கும். பிரியமானவர்களே, it's written that beloved. என் இருதயத்துக்கு பிரியமானவன் ஆண்டு எழுதி வச்சிருக்காரு. There's a table for you this evening. There's a table for you. See, இருதய ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சோம். We're going to pray. I really want to pray today. எத்தனை பேத்துக்கு வந்து 2025 நான் உட்கார இடம் மாறணும்னு நீங்கள் விரும்புகிறீங்க? How many of you believe that you want a table for you? Amen. We're going to pray in a while more. But let me just tell you, people of God. See, Zacchaeus. I love this story for a fact. எனக்கு Zacchaeus ஒரு கதை ரொம்ப பிடிக்கும். See, Zacchaeus வந்து he's not so good. He's not so perfect. And then ஆளு கொஞ்சம் கட்டை. To all the short people in the church, including me, you are loved by the Lord. Okay, all the tall people also வளர்த்தியா இருக்கிறவங்களும் கட்டையா இருக்கிற எல்லாருமே ஆண்டு நேசிக்கிறாரு. இல்லாட்டி இன்னும் கொஞ்ச நேரம் கீழே போனால் வளர்த்தியான ஆண்டு நேசிக்க மாட்டார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஓகே, whatever size you are in, it doesn't matter. God still loves you. ஆண்டு உங்களை நேசிக்கிறார். Amen. Okay, இந்த Zacchaeus கதை பார்க்குறோம். See, he's a short man. ஆனால் ஆண்டு வரான்னு தெரிஞ்சோன்னா Zacchaeus வந்து என்ன பண்ணாருன்னா ஒரு மரத்தில் ஏறிட்டார். எங்ககிட்டலாம் மரத்தில் ஏற சொன்னீங்கன்னா கண்டிப்பாக தெரியாது. ஆனால் Zacchaeus அந்த டைமில் மரம் ஏறி எதுக்கு ஏறினாரு?
ஆண்டவரை பார்க்கறதுக்கு. ஏன்னா ஆளு கட்ட தெரியல, கன்சி தபுலே நாம்பா. ஸோ அதனால என்ன பண்ணுறது, ஒரு மரத்து மேலே ஏறி பார்த்தாரு. சரி, ஆண்டவர் நினச்சிருந்தா அந்த பாதையில் அப்படியே நடந்து போகிறப்ப இது யாரில் இது அவர் பாட்டுக்கு போயிருக்கலாம். பட் he stopped and said, Zacchaeus, come down. He stopped and said, Zacchaeus, come down. எப்படி ஆண்டவருக்கு பேர் தெரிஞ்சிச்சு? ஏர்லியா பைபிள் அதை படிச்சுட்டு வந்தாரா? இல்லை. நோ, you may be sitting here and thinking, நான் ஒரு ஓரமாக இருந்துட்டு போயிடுறேன்ப்பா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போயிடுறேன். அண்ணா வாரம் வாரம் சர்ச்சுக்கு வர நான் ஒரு ஓரமாக உட்காந்துட்டு போயிடுறேன். அண்ணன், அக்கா, ஆண்டி, அங்கிள், தம்பி, தங்கச்சி, நீங்கள் எந்த மூலையில் உட்காந்தாலும் ஆண்டவர் உங்களை தேடி கண்டுபிடிச்சி அந்த டேபிள் கூட்டிகிட்டு வருவார். ஆமென். யாருக்கிட்ட வேணாலும் தப்பிக்கலாம், ஆனால் ஆண்டவர்கிட்ட டெஃபினெட்லி முடியாது. ஆமென். ஆமென். போலன. ஆமென். ஆமென். எந்த இடத்துல உட்காந்துருந்தாலும் ஆண்டவர்களை தேடி கண்டுபிடிச்சி, பிகாஸ் அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். பக்கத்து திரும்ப சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உண்மை உள்ளவர். பிரியமானவங்களே, இந்த இடத்துல ரைட் நம்ம டேபிளை குறித்து பேசணும். ஆண்டோட டேபிள் வந்து அன்பை குறிக்கிறது. ஆண்டோட டேபிள் வந்து ஒரு நம்பிக்கையை குறிக்குது. ஆண்டோட டேபிள் வந்து ஒரு கிருபையை குறிக்குது. ரைட், கிரேஸ். ஆண்டோட டேபிள் வந்து ஒரு பிரசன்னத்தை குறிக்குது. பட் all of this doesn't work if you never accept the invitation to sit at his table. ஆண்டவர் பெரிய பெரிய டேபிள்லாம் வச்சுருப்பாரு, ஆனால் நீங்கள் அந்த அழைப்பை ஏற்றுக்கொள்ளலைன்னா அது வீணாக போயிடும். It's time for you to accept the invitation that the Lord have. You know, we're going to pray in a moment. But I want you to not just pray because நான் இன்னைக்கு சபைக்கு வந்துட்டேன் அதனால நான் ஜெபிக்கிறேன். அப்படி கிடையாது. It's a divine appointment. ஆண்டவர் உங்களை இந்த தருணத்துக்கு உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் பார்க்கலாம், இவங்க இருக்காங்க, அவங்க இருக்க, இவங்க எல்லாத்தையும் விட்டுருங்க. எங்க அழைப்பு உங்களுக்குங்க. உங்கள் பக்கத்தில் உள்ள பார்க்காதீங்க. அழைப்பு உங்களுக்கு. உங்களுக்கு அந்த அழைப்பு வேணும்னா நீங்கள் தான் எடுத்துக்கணும். ஆமென். உங்களுக்கு அந்த அழைப்பு வேணும்னா நீங்கள் தான் எடுத்துக்கணும். அந்த மேசையில் உங்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கு. பிரியமானவர்களே, forget about the things that happened last year. Come closer. Come closer. Forget about the things that says like என்னோட மேசையில் இவங்க இருக்கக்கூடாது, அவங்க இருக்கக்கூடாது. Forget about that. ஆண்டவர் அழைத்த டேபிளை மட்டும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. Can we have the team up? And can we all close our eyes? அப்படியே நம்ம கண்களை மூடுவோமா? இந்த தருணத்துக்கு நம்மளை தயார்படுத்துவோமா? Come on. Let's prepare our hearts this evening. Let's prepare our hearts. பிரியமானவர்களே, ஒரு காரியம், while you're closing your eyes, ஒரு காரியம் உங்களிடம் நான் சொல்றேன். நீங்க நினைச்சு பார்க்காத இடத்துலலாம் ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்காரு. நீங்க நினைச்சு பார்க்காத இடத்தெல்லாம் ஆண்டவர் உங்களை உயர்த்தி இருக்காரு. The table that you thought you don't belong, நான் அங்கே வந்து செட் ஆக மாட்டேன், நான் அங்கே worthy இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு படிப்பு இல்லை, எனக்கு அந்த அளவுக்கு ஸ்கில் இல்லை, டேலண்ட் இல்லை, எதுவுமே இல்லாத இடத்துல ஐயா நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன், ஆண்டவர் உங்களை கண்டிப்பாக அந்த இடத்துல உயர்த்துவார். You belong in that very table that you thought you wouldn't make it. காரணம், அழைத்தவர் உண்மை உள்ளவர். Amen. You know, can we all rise in this place? அப்படியே எழுந்த வண்ணமாக அப்படியாக நம்ம ஒரு ஹார்ட் ஆஃப்